குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும். ஓர் அற்புதமான துளி நேர்களே. நேர்களே, வெத்தலை ரசம் எப்படின்னு பார்ப்போமா? ஒரு 5-6 வெத்தலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா 2 கிள்ளிட்டு அந்த காம்பு பாகத்தை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு தக்காளி வேண்டாம், மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, தனியா 1 ஸ்பூன், அதாவது இது ஒரு தனியா 1 ஸ்பூனு, துவரம்பருப்பு 3/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போதும். இது 2 ஈக்குவல் 1/2 ஸ்பூன் போட்டு உரப்புக்கு ஏற்றாப்புல, எனக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும், உரப்புக்கு ஏற்றாப்புல ஒரு 2 மிளகா வத்தல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணுறீங்க, இந்த பொடியை தூக்கி அதில் போடுறீங்க. நல்லா தளதளன்னு புளித்தண்ணி கொதிக்க விடுங்க. இந்த பொடியை போடுறீங்க. போட்டுட்டு இந்த வெத்தலையும் கிள்ளி போட்டுருங்க. மஞ்சள் பொடி முன்னாடியே அந்த புளித்தண்ணி கொதிக்கிறப்ப மஞ்சள் பொடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பொடி போடுங்க. போட்டு இதை வெத்தலையை கிள்ளி போட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிங்களேன். வெத்தலை ரசம் செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.